தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். சர்வ வல்லமை நிறைந்த பிதாவாகிய தேவனாலும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாவாகிய தேவன் நம் வாழ்நாளில் ஒரு நாளை நமக்கு சேர்த்து கொடுத்து விசேஷமாக இந்த ஞாயிறு காலை ஆராதனையிலே நாம் யாவரும் பங்கு பெறும்படியாக தேவன் நமக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக கிறிஸ்துக்குள்ளாக நன்றிகளை எடுத்துக்கொண்டு இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்கு துவக்க பாடலாகவும் தேவனுடைய நாமத்திற்கு மகிமையாகவும் அன்பின் தேவனே அன்பின் இயேசுவே என்கிற பாடலை நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம். அன்பின் தேவனே அன்பின் இயேசுவே, அன்பில் என்னை நடத்திடுவே. நல்ல பங்கினை நான் அடைந்தே பலியாக நல்கியனருளும் தருவே. அன்பு இயேசு தன்னுயிராவி அன்பரே உம் பாதம் ஊற்றினாரே. அன்பு இயேசு தன்னுயிராவி அன்பரே உம் பாதம் ஊற்றினாரே. என் இதயமே தைல குப்பியார் என்னை முழுதும் துதித்தே. என் இதயமே தைல குப்பியாய் என்னை முழுதும் குறித்தே. தந்தை உம்மை நான் மறவேனே, முந்தனின் மைந்தன் சொந்தமானேன். தந்தை உம்மை நான் மறவேனே, முந்தனின் மைந்தன் சொந்தமானேன். என் ரட்சிப்பே என் கண்மலையே, உந்தன் வழியில் என்னை நடத்தும். என் ரட்சிப்பே என் கண்மலையே, உந்தன் வழியில் என்னை நடத்தும். அன்பின் தேவனே அன்பின் இயேசுவே, அன்பில் என்னை நடத்திடுவே. நல்ல பங்கினை நான் அடைந்தே பலியாக நல்கியனதுடலும் தருவே. கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்குரிய ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். நாம் யாவரும் எழுந்து நிற்போம். மகா உன்னதங்களில் வாசமாயிருந்து பூமியில் உள்ள மனுமக்களை ஆசீர்வதித்து வழிநடத்தி வருகிற இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் இந்த காலை பொழுதிலே உமது நேசகுமாரனும் எங்கள் ஆண்டவருமாய் இருக்கிற கிறிஸ்தேசின் வழியாய் ஏறெடுக்கிறோம் தந்தையே. கடந்த காலங்கள் முழுவதும் நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல் காத்து எங்களுடைய வாழ்நாளில் ஒரு நாளை எங்களுக்கு சேர்த்து கொடுத்து விசேஷமாக இந்த யூடியூப் மற்றும் ஃபேஸ்புக் வாயிலாக நாங்கள் யாவரும் ஒன்றிணையும்படியாக தேவரீர் எங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் தந்தையே. அற்பரும் நீசரும் பாவிகளுமாய் வாழ்ந்த எங்களை உங்களை விலையேறப்பெற்ற சத்தியத்தினாலே எங்களை மீட்டெடுத்து அதிலும் விசேஷமாக உம்முடைய நேசகுமாரனே எங்களுக்கு பலியாக கொடுத்து அவருக்குள்ளாக நீர் எங்களை மீட்டுக்கொண்ட மகா பெரிய தயவுக்காகவும் அன்புக்காகவும் உமக்கு கோடான கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் எடுக்கும் தந்தையே. இதோ எங்களுக்கு கிடைத்த இந்த வாய்ப்பை நாங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ள தேவரீர் தாமே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாவின் வழிநடத்தலை அதிகமாக எங்களுக்கு தந்தள்ள வேண்டுமா எம்மிடத்தில் மன்றாடுகிறோம்.
இதோ இந்த கூடுகையில் கலந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரர்கள் ஒவ்வொரு பேருக்காக இந்த நேரத்தில் வருகிறோம். நாங்கள் யாவரும் கேட்கக்கூடிய பாடங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்தி நித்திய ராஜ்யத்திலே நாங்கள் யாவரும் சென்று சேர தேவரீர் தாமே எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டுமா நம்மிடத்தில் மன்றாடுகிறோம். இதோ இந்த கூடுகையினுடைய ஆரம்பம் முதல் முடிவு மட்டும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த மன்றாட்டுக்களை நாங்கள் பணிவோடு ஏற்கிறோம். எங்கள் பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளுக்குரிய பரலோக மன்னாவை நம்முடைய அன்பு சகோதரர் கிப்சன் அவர்கள் வாசிக்க கேட்போம். இன்றைய நாளுக்குரிய பரலோக மன்னா 91 சங்கீதம் 10 வசனம். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. வசனத்துக்குரிய விளக்கம்: தேவ பிள்ளைகளை எந்த தீங்கும் அணுகாது. மாமிச பிரகாரமான சில காரியங்கள் இவர்கள் வாழ்க்கையில் குறுக்கிட்டாலும் தாங்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்லவென்று உணர்ந்து புதிய சிருஷ்டிகளுக்கான மாற்றப்பட்டதை எண்ணும்போது மாமிச சிந்தை இவர்களை விட்டு விலகி செல்லும். இதன் மூலம் இவர்கள் தங்களை எந்த தீங்குக்கும் விலக்கி காத்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க விசுவாசத்தை பலப்படுத்த வேண்டும். அதோடு எந்த உலக இச்சைகளுக்கும் தங்களை உட்படுத்த ஒப்பு கொடுக்க மாட்டார்கள். நாம் தேவன் பேரில் நம்பிக்கை இழந்து விசுவாசத்தில் பலவீனப்படும் போது மட்டுமே சோதனை நம்மை மேற்கொள்ளும், தீங்கும் நம்மை அணுகும், தேவ அன்பையும் வாக்குத்தத்தங்களையும் இழந்து போவோம். ஆதாரமான வசனம் சங்கீதம் 34 14 முதல் 22 வரை. 34 சங்கீதம் 14 வசனம் முதல் 22 வசனம் வரை. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களுடைய பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாயிருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும்போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரவங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாயிருந்து நறுங்குண்ட ஆவியுள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்றும் முறிக்கப்படுவது இல்லை. தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் ஆவார்கள். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக்கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. தேவன் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த ஞாயிறு காலை ஆராதனுடைய பாடமாக 21 நாட்கள் என்கிற தலைப்பின் கீழே நம்முடைய மூத்த சகோதரர் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய பகிர்ந்து கொள்வார்கள். கிறிஸ்தியேசுக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய பிதாவாகிய தேவன் வாழ்நாளிலே ஒரு நாளை நமக்கு கூட்டி கொடுத்து அதில் விசேஷமாக இன்றைய தினத்தில் ஒரு தீர்க்க தரிசனத்தை நாம் பார்ப்பதற்கு தேவன் கிருபை செய்தனால பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய அன்பு இரட்சகர் மூலம் நம் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக்கொள்வோம். ஓகே, இன்றைய தினத்தில் அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நம்முடைய வேத தியானத்திற்காக நம்ம எடுத்துக்கொண்ட பகுதி தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் நடந்த ஒரு விஷயம். ஸோ இதனுடைய தலைப்பு தானியேல் 21 நாட்கள் என்கிற ஒரு தலைப்பில் நாம் இந்த ஒரு தீர்க்க தரிசனத்தை நம்ம சிந்திக்கலாம். இப்போது நம்ம பழைய ஏற்பாட்டு காலத்தில் தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் எல்லாம் படிக்கிறோம் இல்லையா? எந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் படித்தாலும் அதில் இருக்கக்கூடிய அதிகாரங்களை எல்லாம் நம்ம படிக்கும் பொழுது அதை ஆவிக்குரிய பாடமாக தியானிக்கிறதுக்கு முன்னாலே முதல்ல நம்ம என்ன கவனிக்கலாம், அந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய பேக்ரவுண்டு நமக்கு தெரியணும் இல்லையா? அப்படி தெரிஞ்சதுன்னா அடுத்தது அது ஆவிக்குரிய பாடமாக நம்ம தியானிக்கும் போது நம்முடைய புரிந்து கொள்வதற்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை தான் பார்க்க போகிறோம். இப்போ இதுக்கு பேக்ரவுண்ட் என்ன என்று சொல்லி கவனிக்கும் போது, இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போயிட்டாங்க. அதில் தானியேலும் அங்கே இருக்கார். சரிங்களா? அப்படி தானியேல் இருக்கும்போது அங்கே நேபுகாத் நேச்சார் ஒரு கண்ட கனவு, அது ஏற்கனவே நம்ம 5ஆம் உலக பேரரசு அப்படின்னு படிச்சிட்டோம் 2ஆம் அதிகாரத்தில்.
அதுக்கப்புறம் அந்த பாபிலோன் பட்டணம் எப்படி விழுந்தது அப்படிங்கிறத ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பாபிலோன் அப்படிங்கிற ஒரு பாடத்தில் நம்ம படித்தோம். ஞாபகம் இருக்குங்களா? ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பாபிலோன். அப்புறம் தானியேலில் வேறு என்ன தீர்க்க தரிசனம் இருக்குது, எதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அந்த அனனியா, மிஷாயேல், அசரியா 3 பேரும் அந்த நெருப்பில் போட்டதை குறித்து அது ஒரு சப்ஜெக்டு கூட நம்ம பார்த்துருக்கோம். அப்புறம் தானியேல் சிங்க கபியில் போடுறது. அப்புறம் தானியேல் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்தில் ஒரு பெரிய தீர்க்க தரிசனம், அதை குறித்து கூட நம்ம பார்த்துருக்கலாம் அல்லது இனிமேல் பார்க்கலாம். அப்புறம் 12ஆம் அதிகாரம் அதில் கவனித்து பார்க்கும்போது விசேஷமாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய 2ஆம் வருகையை பற்றின ஒரு அதாவது காலக்கணக்கு படித்தோம் இல்லையா? 1335 நாள் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா? அப்போது இன்னும் சில தீர்க்க தரிசனங்களெல்லாம் இருக்குது, அதையெல்லாம் நம்ம தொடர்ந்து நம்ம சிந்திக்கலாம். ஓகே, இப்போது அன்புக்குரிய சகோதர சகோதரர்கள், இப்போ நம்ம பார்க்க போகிறது தானியேல் கண்ட ஒரு தரிசனத்தை குறித்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது 10ஆம் அதிகாரத்தில் இருக்குது. தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் இது ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையோடு இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது நம்ம கவனிக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ நம்ம வாசிக்கலாம் பாருங்கள். தானியேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பெல்சாத்சார் என்று பெயரிடப்பட்ட தானியேலுக்கு ஒரு காரியம் வெளியாக்கப்பட்டது. அந்த காரியம் சத்தியமும் நீடிய யுத்தத்துக்கு அடுத்ததுமாய் இருக்கிறது. அந்த காரியத்தை அவன் கவனித்து தரிசனத்தின் பொருளை அறிந்து கொண்டான். ஓகே, இப்போ கவனிக்கலாம் பாருங்க. ஆரம்பிக்கும் போதே ஒரு காலக்கணக்கோடு தான் ஆரம்பிக்கிறார். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3வது வருஷம். கவனிக்கிறீங்களா? அப்போ பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அரசாண்ட 3ஆம் வருஷம் தானியேலுக்கு ஒரு காரியம் வெளிப்பட்டது. அது எதை குறிச்சுங்கிறதையும் முதல் வசனத்திலே சொல்லிட்டார். சத்தியமும் நீண்ட யுத்தத்துக்கு அடுத்ததுமா இருந்ததுதான். ஏதோ ஒரு பெரிய யுத்தத்துக்குரிய விஷயத்தை தான் ஏதோ ஒரு தரிசனமாக அவர் பார்த்துருக்கிறது மாதிரி தெரியுது. ஸோ இதை பார்த்துட்டு அங்கே கவனிச்சிங்கன்னா அவர் பாருங்கள், அந்த நாட்களில் தானியேலாகிய நான் 3 வாரம் அளவும் துக்கித்து கொண்டிருந்தேன். பர்டிகுலராக சொல்கிறார், ஒரு 3 வாரம் ரொம்ப கஷ்டமான நிலைமையில் அவர் துக்கமாகவே அவர் இருந்திருக்கார். நம்ம பின்னாடி படிக்கலாம் அவர் என்ன நிலைமையில் இருந்திருக்காருன்னு சொல்லி கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா பாருங்கள். அவர் 3 வாரங்கள் நான் நிறைவேற மட்டும் ருசிகரமான அப்பத்தை சாப்பிடல, இறைச்சி திராட்சை ரசம் போல நான் பரிமள தைலம் பூசிக்கல அப்படின்னா புரிஞ்சுங்களா? ரொம்ப சோகமாக இருந்திருக்கார். ஏதோ அவர் கண்ட ஒரு காட்சி இவரை ரொம்ப பாதிச்சிருக்கு. ஒரு 3 வாரத்துக்கு அவர் என்ன செய்யறேன்னா நல்ல முறையில் சாப்பிடல, ஒரு மாதிரி ரொம்ப சோகமாக இருந்திருக்கார். ஸோ இதுக்கு பின்னாடி நம்ம கவனிக்கும்போது இப்போ அதே 1ஆம் மாதம் 24ஆம் தேதியில் இப்போ பாருங்கள், இதக்கேல் ஆற்றங்கரையிலிருந்து அவர் என்ன செய்கிறார்னா தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் சணநூல் வஸ்திரம் தரித்து அறையில் உப்பாசின் தங்க கட்சியை கட்டியிருக்கிற ஒரு புருஷன் அவர் பார்க்குறார். அவர் பார்க்கும்போது இதே மாதிரி ஒரு சீன் நம்ம எங்கே கவனிக்கலாம்? ஒரு சணநூறு வஸ்திரம் தரித்த மாதிரியெல்லாம் ஒரு சீன் நம்ம வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்திலேயே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு பிரதான ஆசாரியனுடைய உடையில் இருக்கிறத நம்ம கொஞ்சம் கவனிக்கலாம். சரியா? அந்த மாதிரி ஒரு காட்சியை தான் இவர் பார்க்குறார். அப்போது அதில் அவர் என்ன சொல்ல வர்றார் பாருங்க, வாசிக்கலாம். தானியேல் 10ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தானியேல் ஆகிய நான் மாத்திரம் அந்த தரிசனத்தை கண்டேன், என்னோட கூட இருந்த மனுஷரோ அந்த தரிசனத்தை காணவில்லை. அவர்கள் மிகவும் நடுங்கி ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இப்போ அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு தரிசனம் தான் பார்த்துருக்காரு. இவங்க கூட இருந்தவங்கெல்லாம் ஓடிட்டாங்க. இப்போ நான் தனித்து விடப்பட்டு அந்த பெரிய தரிசனத்தை கண்டேன். என் பலனெல்லாம் என்ன ஆயிடுச்சு, போய் அப்படியே வாடி போய் நான் கீழே விழுந்த மாதிரி ஆயிட்டேன். அப்போது பாருங்கள், அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்டேன். அவருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேட்கும்போது நான் முகங்குப்புற விழுந்து நித்திரை போகிறவனாய் தரையில் விழுந்து கிடந்தேன். அப்போது ஒரு தூதன் என்ன செய்கிறார், தட்டி எழுப்பி இப்போ பாருங்க என்ன சொல்றார், வாசிக்கலாம். 12ஆம் வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னை உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள்
முதல் நாள் துவங்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. என்ன சொல்ற, நீ என்னைக்கு உன்னை தாழ்த்தினையோ அதிலிருந்து உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டு உன் வார்த்தைகளின் நிமித்தம் தான் நான் உனக்கு சில விளக்கங்கள் கொடுக்க வந்திருக்கேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்படி வரும்போது இன்னொரு இன்ஃபர்மேஷன் கூட கொடுக்குறாரு பாருங்க. அப்படி நான் வரும்போது பெர்ஷியாவின் ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் என்னோட எதிர்த்து நின்றான். கொஞ்சம் கனெக்ட் ஆகிற மாதிரி இருக்கு பாருங்க. இப்போ ஏற்கனவே அவர் ஒரு தரிசனம் பார்த்துட்டார், ஒரு காரியம் வெளிப்பட்டது. அதை பார்த்து தான் 21 நாள் அவருக்கு சாப்பிடவில்லை, சரியான முறையில் அவர் வாழ்க்கையை நடத்தலை, ரொம்ப சோகமாக இருக்கார். இப்போ அது என்னன்னு தெரியறதுக்காக அவர் அது ஆர்வமாக இருக்கும்போது தேவதூதன் சொல்கிறாரு, இது நான் நீ கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்கிற மாதிரி தான் நான் வந்திருக்கேன். நீ என்னைக்கு உன்னை சிறுமப்படுத்தினியோ அன்னைக்கே உனக்கு நான் இது பதில் சொல்ல வந்துட்டேன். ஆனால் அப்படி வரும்போது இந்த பெர்ஷியாவின் ராஜ்ய அதிபதி 21 நாள் என்னோட எதிர்த்து நின்னா, ஆனாலும் பிரதான அதிபதிகளாகிய ஒருவனாகிய மிகாயேல் எனக்கு உதவியாக வந்தார். இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, மிகாயேல் யாரை குறிக்கும்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்து ஏதோ ஒரு விஷயத்தில் அங்கே அவருக்கு உதவியாக வந்திருக்கார். அது என்னங்கிறது கொஞ்சம் கவனிக்கலாம். அப்போ அதுக்கப்புறம் தான் அதுக்கு முடிவு சொல்லும்போது, இப்போதும் கடைசி நாட்களில் உன் ஜனங்களுக்கு சம்பவிப்பதை உனக்கு தெரிவிக்கும்படி வந்தேன். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும். இன்னும் டைம் இருக்கும். இந்த தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் செல்லும். இன்னும் என்ன தரிசனம்னே தெரில. ஆனால் ஏதோ ஒன்றை பார்த்துருக்கார். பார்த்துட்டு 21 நாள் ரொம்ப மன கஷ்டப்பட்டிருக்கார். ஆனால் என்ன தரிசனம்னு இன்னும் தெளிவாக சொல்லலை. அவருக்கு தெரிஞ்ச விஷயத்தில் அவர் ரொம்ப மன கஷ்டப்பட்டும் போது அங்கே ஒரு தேவதூதன் சொல்ல, நீ கண்ட தரிசனம் நிறைவேற இன்னும் நாள் இருக்குது, ஆனால் கட்டாயமாக அது நிறைவேறும், அதனால் அதை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு, இதை உனக்கு சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு அவரு போயிடுறேன். ஓகே, இப்போது வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்போ நம்ம இது என்ன தரிசனம் இவர் கண்டார் அப்படிங்கிறதுக்கு எந்த தரிசனம்ங்கிறதுக்கு அங்கே விளக்கமே இல்லை. ஆனால் ஒரே ஒரு க்ளூ மட்டும் இருக்குது. என்ன க்ளூ தெரியுங்களா? 21 நாட்கள். அது மட்டும்தான் க்ளூ. அதனால தான் இந்த சப்ஜெக்டினுடைய தலைப்பே பார்த்தீங்கன்னா தானியேல் 21 நாட்கள். அப்போது ஏன் 21 நாள் பர்டிகுலராக அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டார், ஏன் அவ்வளோ ரொம்ப சோகத்தில் இருந்தார் என்பதை கொஞ்சம் கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம பைபிளுக்குள்ளே போகலாம். இப்போது இந்த சம்பவம் எப்போ நடந்தது என்று சொல்லி கவனிக்கும்போது, இதே தானியேல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் படிக்கிறோம் இல்லையா? என்ன படித்தோம்? கோரேஸ் ராஜா ஆண்ட 3ஆம் வருஷத்தில் இல்லையா? கோரேஸ் ராஜா ஆண்ட 3ஆம் வருஷம். இப்போ நமக்கு தானியேலிருந்து இப்போ கோரேஸ் கான்சன்ட்ரேஷன் வருது பாருங்க. இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, கோரேஸ் ராஜா ஆண்ட வருஷத்தில் தான் தானியேலுக்கு இங்கே ஒரு தரிசனம் காட்டப்பட்டதான். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்? இப்போ கோரேஸ் ராஜா எப்போ வந்தார், இந்த சீனுக்குள்ளே எப்போ வந்தார் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, நமக்கு தெரியும் பாபிலோன் அந்த பிரசித்தி பெற்ற ஒரு நிலைமையில் இருக்கும்போது பாபிலோனை ஜெயிக்கிறதுக்காக 2 ராஜாக்கள் வந்தாங்க. ஞாபகம் இருக்கு இல்லையா? மேதோ பெர்ஷிய ராஜாக்கள். மேதியாவில் பார்த்தீங்கன்னா தரியு ராஜா, பெர்ஷியாவில் கோரேஸ் ராஜா. 2 பேரும் சண்டைக்கு வந்தாங்க. முற்றுகையிட்டு ஒரு நூதனமான முறையில், நமக்கு தெரியும் இல்லையா ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பாபிலோன் சப்ஜெக்ட் நமக்கு தெரியும், அதில் நூதனமான முறையில் பாபிலோனை கைப்பற்றினாங்க. கைப்பற்றின உடனே பாபிலோனுடைய அந்த அதிகாரம் முழுவதும் அந்த மேதியனாகிய தரியுனுடைய கையில் வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் கழித்து கோரேஸ் ராஜா, பெர்ஷியா ராஜாவாகிய கோரேஸ் ராஜாவுடைய கையில் இப்போ யூதேயா மாகாணம் அந்த பகுதிகளெல்லாம் அங்கே வருது. அப்படி வரும்போது கோரேஸ் ராஜா அரசாண்ட முதல் வருஷத்தில் அங்கே ஒரு நிகழ்ச்சி நடக்குது. இது எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ்ரா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். கோரேஸ் ராஜா பத்தி படிச்சோம் இல்லையா? அவர் சார்ஜ் எடுத்த முதல் வருஷத்திலேயே இஸ்ரேல் ஜனங்களை கொஞ்சம் பேரை கூப்பிட்டு, தேவனாகிய கர்த்தர் அவருக்கு ஆலயம் கட்டுறதுக்கு எனக்கு கட்டளையிட்டிருக்கார்,
அதனால் உங்களுக்குள் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாரும் வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அவர் அழைக்கிறார். அழைச்சி அவர்களுக்கு திரும்பவும் அந்த தேசத்துக்கு போகிறதுக்கான வசதி வாய்ப்புகள் செஞ்சு கொடுத்து நீங்கள் திரும்பி போய் அந்த ஆலயத்தை கட்டுங்க என்று சொன்னது மட்டும் இல்லாமல் நேபுகாத் நேச்சார் எருசலேமிலிருந்து கொண்டு வந்து தன் தேவனுடைய கோயிலை வைத்திருந்த கர்த்தருடைய ஆலயத்து பணிமுட்டுகளையும் இப்போ கோரேஸ் ராஜா எடுத்து கொடுக்குறார். இப்போ இவர்கள் கோரேஸ் ராஜா ஆண்ட 1ஆம் வருஷத்தில் அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு கோரேஸ் ராஜா பர்மிஷன் கொடுத்து சொந்த நாட்டுக்கு போய் நீங்கள் தேவாலயத்தை கட்டுங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். நல்லா புரிஞ்சுங்களா? ரைட். அப்போ நமக்கு தெரியும் இப்போ இவங்க இருக்கிறது வந்து பாபிலோன், இவங்க போகிற இடம் இஸ்ரேல் தேசம். எவ்வளோ தூரம் நல்லா பார்த்துருக்கோம் இல்லையா? அதனால் இவர்கள் அந்த எல்லா சாமான்கள் தட்டுமுட்டுகள் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த முதல் வருஷத்தில் அங்கே வந்து அவங்க அதுக்குரிய ஏற்பாடுகள் பண்ணுறாங்க. இப்போ அடுத்தது கவனிச்சு பார்த்தீங்கன்னா எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்திற்கு வந்த 2ஆம் வருஷம் 2ஆம் மாதத்தில் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. அப்போது இவங்க முதல் வருஷத்தில் பிரயாணப்பட்டு வந்துட்டாங்க. இப்போ 2ஆம் வருஷம் என்ன செய்கிறாங்க? செயல்தேரின் குமாரனாகிய ஜெருபாபேல், யோசதாக்கின் குமாரன் யோசுவா மற்றும் உள்ள அவர்கள் சகோதரர் ஆசாரியர் லேவியர் சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு வந்த அனைவரும் இப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறார்கள். சரியா? அப்போ முதல் வருஷம் பிரயாணப்பட்டு வர்றாங்க, 2ஆம் வருஷம் ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அது எப்படி அப்படி கவனித்து பார்க்கும்போது அப்படியே தேவனுடைய ஆலயத்தின் வேலையை செய்கிறவர்களாகிய அவர்களை நடத்தும்படி யெசுவா எல்லாருமே என்ன செய்கிறாங்கன்னா ஒருமனப்பட்டு அங்கே நின்றார்கள். அதில் கொஞ்சம் பேர் வயசானவங்க வேறு கொஞ்சம் பேர் இருந்தாங்களாம். பாருங்கள், எஸ்ரா 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கலாம். முந்தின ஆலயத்தை கண்டிருந்த முதிர் வயதான ஆசாரியரிலும் லேவியரிலும் பிதாக்கள் வம்சங்களின் தலைவரிலும் அநேகர் இந்த ஆலயத்துக்கு தங்கள் கண்களுக்கு முன்பாக அஸ்திபாரம் போடப்படுகிறதை கண்டபோது மகா சத்தமிட்டு அழுதார்கள். முதிர் வயது அப்போ ஏற்கனவே அந்த ஆலயமெல்லாம் இடிக்கப்பட்ட போதெல்லாம் இருந்திருப்பாங்க இல்லையா? அந்த முதிர் வயதுள்ள ஜனங்கள் எல்லாம் மறுபடியும் இந்த ஆலயத்துக்கு அஸ்திபாரம் போடும்போது உணர்ச்சி வசப்பட்டு அங்கே அழுகிறாங்க. அநேகம் பேர் கம்பீர சத்தத்தோட அந்த ஆலயத்தை ஆர்ப்பரித்து அங்கே கட்ட ஆரம்பிக்கிறான். அப்போ 13ஆம் வசனம் பார்த்தீங்கன்னா ஜனங்கள் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரிக்கிறதுனால் அவர்கள் சத்தம் வெகு தூரம் கேட்டது. ஆனாலும் அந்த சத்தம் அது என்ன சத்தம்னே அவங்களால பகுத்தறியக்கூடாமன்றது. இது எப்போ நடக்குது என்று சொல்லி கவனிக்கும்போது முதல் வருஷத்தில் பிரயாணப்பட்டு வர்றாங்க. கோரேஸ் ராஜா ஆண்ட 1ஆம் வருஷத்தில் பர்மிஷன் வாங்கிட்டு வர்றாங்க. கோரேஸ் ராஜா ஆண்ட 2ஆம் வருஷத்தில் அவங்க வந்து ஆலயத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. கவனிக்கலாம். அடுத்தது எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிக்கலாம். சிறையிருப்பிலிருந்து வந்த ஜனங்கள் இஸ்ரேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஆலயத்தை கட்டுகிறார்கள் என்று யூதாவுக்கும் பெனியமீனுக்கும் இருந்த சத்துருக்கள் கேள்விப்பட்ட போது பார்த்தீங்களா? சிறையிருப்பிலிருந்து வந்த ஏற்கனவே 70 பேர் சிறையிருப்பு போனாங்க இல்லையா? அப்படி திரும்பி வந்த ஜனங்கள் எருசலேமில் அவருடைய தேவனுக்கு ஆலயத்தை கட்டுறாங்கன்னு சொல்லி யூதாவுக்கும் பென்யமீனுக்கு இருந்த சத்துருக்கள் இப்போ கேள்விப்பட்டுட்டு நேராக வர்றாங்க. பாருங்க, அவர்கள் ஜெருபாபேல் இடத்திலும் தலைவரான பிதாக்களிடத்தில் வந்து உங்களோட சேர்ந்து நாங்களும் என்ன செய்கிறோம்? கட்டுறோம். உங்களை போல் நாங்களும் தேவனை நாடுவோம். ஏற்கனவே இங்கெல்லாம் அந்த மாதிரிலாம் நடத்தியிருக்கிறாங்கன்னு சொல்லி நாங்களும் சேர்ந்து கட்டுறோம்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க யாருன்னு படிக்கிறோம்? யூதாவுக்கும் பெஞ்சமீனுக்கும் என்னவா? அவர்கள் வந்து சத்துருக்கள்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? கவனிச்சு பாருங்கள். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் யூதாவுக்கும் பென்யமீனுக்கும் இருந்த சத்துருக்கள். அப்போ ஒரு சத்துருக்கள் எப்படி ஒன்றா சேர்ந்து கட்ட முடியும் இல்லையா? ஆனால் அவங்க சொல்கிறாங்க நாங்களும் உங்களோட சேர்ந்து கட்டுறோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ வந்து இவங்க சொல்கிறாங்க இல்லை, இந்த ஆலயத்தை கட்டுவதற்கு தேவன் எங்களுக்கு தான் என்ன பண்ணியிருக்கார்? வாய்ப்பு கொடுத்துருக்கார். நாங்கள் தான் கட்டணும், நீங்கள் கட்டக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் தங்களுடைய சுய புத்தியை அவங்க காட்டுறாங்க. எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்கள். அதற்கு ஜெருபாபேல் யெசுவாவும் இஸ்ரேலின் மட்டுமுள்ள தலைவரான பிதாக்களும் என்ன சொல்கிறாங்க? எங்கள் தேவனுடைய ஆலயத்தை கட்டுறதுக்கு எங்களுக்கு உங்களுக்கு என்ன செய்யலை, சம்பந்தம் இல்லை. பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்கள் இதை கட்டுறோம்னு சொல்லும்போது இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள். எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அதனாலே
அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி, அப்பதான் ஒரிஜினல் புத்தியை காட்டுறாங்க பாருங்க. புரியுதா? வர்றாங்க, நாங்களும் உங்க கூட சேர்ந்து கட்டுவோம்னு சொன்னாங்க. உடனே இவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் எங்களோட கட்டுறதுக்கு எங்களுக்கு உங்களுக்கு சம்மந்தம் இல்லை, நாங்கள் தான் கட்டணும்னு சொல்லும்போது, அப்போ அந்த சத்துருக்கள் ஒரிஜினல் புத்தியை காட்டி யூதா ஜனங்களை கையை தளர பண்ணி கட்டாதபடிக்கு அவர்களை சங்கடப்படுத்தி, பாருங்க எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுதும் தரியு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அவத்தமாக்கும்படி அவர்களுக்கு விரோதமாய் ஆலோசனைக்காரருக்கு கைக்கூலி கட்டினார்கள். அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க பாருங்க, லஞ்சம் கொடுத்து இவங்களுடைய மனதை தளர பண்றதுக்கு நிறைய பிளான் பண்ணியிருக்காங்க. சுத்தி வேலை செய்யறவங்க எல்லாம் மனம் அடிக்கிறதுக்கு எக்கச்சக்கமான பிளான் பண்ணி அந்த வேலையை, தேவாலயத்தினுடைய வேலையை தடை பண்ணுவதற்கான வேலையை அவங்க செய்தாங்க. அதனால தான் பாருங்கள், ஆலோசனைக்காரருக்கு கைக்கூலி கட்டினாங்களாம். அப்போ அந்த அளவுக்கு லஞ்சம் கொடுத்து இந்த வேலையை செய்திருக்கிறாங்கன்னா பாருங்கள். அப்போ இதனால் என்ன நடந்தது அப்படின்னா கவனிக்கலாம். ஆலயம் கட்டுகிற வேலை சில காலம் தடைப்பட்டது. இதில் என்ன ஆச்சரியம் பாருங்கள், கோரேஸ் ராஜா ஆண்ட முதல் வருஷம் ஆலயத்தை கட்டுறதுக்கு பர்மிஷன் கிடைச்சது. கோரேஸ் ராஜா ஆண்ட 2ஆம் வருஷம் ஆலயம் கட்டுவது ஆரம்பிச்சாங்க. அடுத்தது கோரேஸ் ராஜா ஆண்ட 1ஆம் வருஷம் ஆலயத்துக்கு என்ன வந்தாச்சு, இப்போ தடை வந்தாச்சு கட்டுவதற்கு. இந்த தரிசனத்தை தாங்க தானியேல் பார்க்கிறார். புரியுதா? இதைத்தான் நம்ம 10ஆம் அதிகாரத்தை படிச்சோம் இல்லையா? கோரேஸ் ராஜா ஆண்ட 3ஆம் வருஷம் அவருக்கு ஒரு காரியம் வெளிப்பட்டது. அது யுத்தத்துக்கு ஆயத்தமாக இருந்ததுன்னு படித்தோம் இல்லையா? அது என்னன்னு சொல்லி கவனிக்கும் போது இதுதான். அப்போ இந்த ஒரு காட்சியில் ஏதோ ஒரு விஷயந்தான் அவருக்கு வெளிப்படுத்தப்படும் போது ரொம்ப கஷ்டப்பட்டார். ஐயோ, தேவனுடைய ஆலயம் கட்டுவது தடைபடுது. அப்போ எத்தனை நாட்கள் இது நடந்தது என்று சொல்லி கவனிக்கும் போது எஸ்ரா 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் வேலை தடைப்பட்டு பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ராஜ்யபாரம் பண்ணின 2ஆம் வருஷம் மட்டும் நிறுத்தப்பட்டிருந்தது. பாருங்க, 2ஆம் வருஷம். இந்த இடத்துல கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும். பெர்சியாவின் ராஜாவாகிய தரியு ஆண்ட வருஷம் 2ஆம் வருஷம் வரைக்கும் நிறுத்தப்பட்டிருந்துன்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அது என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இந்த தரியு அப்படிங்கிற ராஜாவை பற்றி கொஞ்சம் கவனிங்க. இப்போ நம்ம என்னுடைய கையை நீங்கள் கவனிச்சிங்கன்னா புரியும். இப்போ பாபிலோனை ஜெயிக்க வந்தாங்க இல்லையா மேதோ பெர்ஷிய ராஜாக்கள். அதில் மேதிய ராஜா முதல் ராஜா தரியு, அப்புறம் பெர்ஷியாவில் கோரேஸ். இப்போ இவங்க கோரேஸ் ராஜாவுடைய காலத்தில் இங்கே தான் ஆலயத்தை கட்டுறாங்க. அப்போ கோரேஸுக்கு பிறகு 2-3 ராஜாக்கள் அதில் பின்னாடி வந்த ஒரு ராஜா தான் தரியு. அது மேதியனாகிய தரியு அல்ல, பெர்ஷியனாகிய தரியு. அப்போ அதனுடைய லிஸ்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். அப்போ அந்த பெர்ஷியன் ஆகிய தரியு ஆண்ட 2ஆம் வருஷம் வரைக்கும் இந்த ஆலயம் கட்டுறது தடைபட்டிருந்ததான். அப்போ தான் கவனிச்சு பார்த்தீங்கன்னா பாருங்கள், அப்பொழுது ஆகாய் தீர்க்கதரிசி, சகரியா தீர்க்கதரிசி, இவங்க எல்லாரும் இவங்க எல்லாம் போய் அந்த இஸ்ரேல் ஜனங்களை என்கரேஜ் பண்ணி அந்த ஆலயத்தை கட்டுவதை தொடர்ந்து நடத்த ஆரம்பித்தாங்க. இந்த டைமில் இந்த ஆலயம் கட்டுவதற்கு இவர்களை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தேவன் அனுப்பின தீர்க்கதரிசி தான் ஆகாய், சகரியா. இதை எஸ்ரா அப்படியே ரெக்கார்ட் பண்ணுறார். அடுத்தது நம்ம கவனிக்கும் போது, அப்பொழுது செயல்தேன் குமாரனாய் ஜெருபாபேல், யோசபாத்தின் குமாரன் யெஷுவா எருசலேமுள்ள தேவனுடைய ஆலயத்தை கட்டத் தொடங்கினார்கள். அவர்களுக்கு திடன் சொல்ல தேவனுடைய தீர்க்க தரிசிகளும் அங்கே இருந்தார்கள். அப்போது ஆலயம் கட்டுறதுக்கு தடை இடப்பட்டுச்சு. ஆனால் அந்த தடை நீங்கி அந்த காலப்பகுதியிலேயே இப்போ அந்த ஆலயம் என்ன பண்ணப்பட்டுச்சுன்னா கட்டப்பட்டது. இந்த ஆலயம் எப்போ கட்டி முடிக்கப்பட்டது பாருங்க, எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்படியே யூதரின் மூப்பர் கட்டினார்கள். தீர்க்கதரிசியாகிய ஆகாயும் இத்தோவின் குமாரனாகிய சகரியாவும் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடியினால், பாருங்க, இவங்க எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லி வந்தபடினாலே அவர்களுக்கு காரியம் கைகூடி வந்தது. அவர்கள் இஸ்ரேலின் தேவனுடைய கட்டளையின்படியே கோரேஸ், தரியு, பெர்ஷியாவின் ராஜாவாகிய அர்த்தசாஷ்டா என்பவருடைய கட்டளையின்படியே என்ன செஞ்சாங்க, அந்த ஆலயத்தை கட்டி முடிச்சாங்க. எப்போ முடிச்சாங்கன்னு பாருங்க. ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் சொன்ன இல்லையா, பெர்ஷியாவில் தரியுன்னு, அந்த தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் 3ஆம் மாதத்தில் அந்த ஆலயம் கட்டி
பாருங்கள், அப்போ இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டாலும் சரியான டைமில் அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டதான். யாருடைய காலத்தில்? தரியு அரசாண்ட 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியில் அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. ஓகே, இப்போது மறுபடியும் அது உங்களுக்கு புரியறதுக்காக அந்த படம் பாருங்கள். மேதோ பெர்ஷிய ராஜாக்கள், அதில் பாபிலோனை அதாவது படையெடுத்து அதை பிடிக்கும்போது மேதியாவில் தரியு ராஜா, பெர்ஷியாவில் கோரேஸ் ராஜா. இப்போ இந்த கோரேஸ் ராஜா ஆண்ட 1ஆம் வருஷம் தான் பர்மிஷன் கொடுக்குறார், 2ஆம் வருஷம் கட்டுறாங்க, 3ஆம் வருஷம் கட்டுவதற்கு அங்கே ஒரு போராட்டம் தடை வருது. இப்போ இந்த கோரேஸ் ராஜாவுக்கு பிறகு காம்பசிஸ்னு ஒரு ராஜா வந்தான், அப்புறம் செமிர்டிஸ் அப்படின்னு ஒரு ராஜா வந்தான், அதுக்கப்புறம் தரியு. இந்த ராஜாக்கள் தொடர்ந்து வந்தாங்க. இவங்களுடைய காலத்தில் தான் இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. கவனிச்சு பாருங்கள். அப்போது இவங்களுடைய காலத்திலேயே போராட்டமும் இருந்தது, இவங்களுடைய காலத்திலேயே அங்கே ஆலயமும் கட்டி முடிக்கப்பட்டது. இதில் இந்த ஆலயம் கட்டுவது தடையான ஒரு தரிசனத்துடைய விஷயந்தான். தானியேலுக்கு போகும்போது அவர் 21 நாட்கள், இன்னும் 3 வாரம் அவர் மிக சோகத்தில் இருந்தார் படிக்கிறோம் இல்லையா? அப்போது இந்த ஆலயம் கட்டுவதற்கும் அந்த தடையாகிறதுக்கும் ஏதோ 21 நாட்களுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கணும் கட்டாயமாக. இல்லையாம அந்த 21 நாட்கள் அவர் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே சமயத்தில் தேவதூதன் கூட என்ன சொல்கிறார்? அந்த 21 நாட்கள் பெர்ஷியாவின் அதிபதி என்னோட எதிர்த்து நின்னான். அப்போ மிகாயல் தூதர் எனக்கு உதவி செஞ்சான்னு படிக்கிறோம் இல்லையா? அப்போ நமக்கு ஏற்கனவே தெரியும், தீர்க்க தரிசனங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு வருஷம். அப்போ 21 நாள்னா எத்தனை வருஷம்? 21 வருஷம். அப்போ 21 வருஷங்கள் ஏதோ ஒரு பிரச்சனை அங்கே நடந்திருக்கு. இதை தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கலாம்? இப்போ நம்ம சரித்திரத்துக்குள்ளே போனால் தான் அதை கண்டுபிடிக்க முடியும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இதெல்லாம் கூகுளில் போய் பார்த்தாலே அதனுடைய எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு தெரிஞ்சிடும். இருந்தாலும் நம்முடைய வேத ஆராய்ச்சிக்காக நம்ம பார்க்கலாம் பாருங்கள். இப்போ ஆக்சுவலாக கோரேஸ் ராஜா 9 வருஷம் அரசாண்டார். இப்போ கோரேஸ் ராஜா அவருடைய முதல் வருஷத்தில் பர்மிஷன் கொடுக்குறார், 2ஆம் வருஷத்தில் போய் கட்டுறாங்க, 3ஆம் வருஷத்தில் தடை. அப்போது கோரேஸ் ராஜா அவருடைய 3ஆம் வருஷத்தில் அந்த தடை வருது. அதுக்கப்புறம் 6 வருஷம் அவர் அரசாண்டார். அப்போது பாருங்கள், அந்த தடை ஆரம்பித்து 6 வருஷம் அந்த தடை இருக்குது. இப்போ அங்கே அங்கே ஜனங்கள் எல்லாம் போய் கட்டுற வேலையில் ஈடுபடுறாங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காம்பசிஸ் 8 வருஷம் அரசாள்றார், செமிர்டிஸ் 1 வருஷம், அதுக்கப்புறம் டேரியஸ் தரியு படிக்கிறோம் இல்லையா? பெர்ஷியன் ஆகிய தரியுன்னு படித்தோம் இல்லையா? அந்த டேரியஸ் ஹிஸ்டேப்பஸ் அவர் பேர், அவர் 6 வருஷம் அரசாள்றார். இவர் இப்போ வசனம் படித்தோம் இல்லையா? இவருடைய 6ஆவது வருஷத்தில் ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. அப்போ இதை கவனிச்சு பாருங்க, கோரேஸ் ராஜா ஆண்ட 3ஆம் வருஷத்திலிருந்து டேரியஸ் ஆண்ட 6ஆம் வருஷம் வரைக்கும் கணக்கு போட்டிங்கன்னா 21 வருஷங்கள் வரும். இதுதாங்க 21 நாள் தீர்க்க தரிசனம். புரியுதா? இந்த 21 நாட்கள் தான் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு தரிசனம் காட்டப்பட்டு அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஆனால் அதுக்கு ஈக்குவலாக 21 வருஷங்கள் அங்கே ஆலயம் கட்டுவது தடைபட்டது. அதே சமயம் அதே 21 வருஷத்துக்குள்ள அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. இதுதான் ஆச்சரியம். அப்போ எதிலிருந்து எது வரைக்கும்? ஃப்ரம் சைரஸ் 3rd year டு டேரியஸ் 6th year. நம்ம ஏற்கனவே அந்த டயக்ராம் பார்த்தோம் இல்லையா? கோரேஸுடைய 3ஆம் வருஷத்திலிருந்து அந்த டேரியஸுடைய 6ஆம் வருஷம், அந்த 6ஆம் வருஷத்திலே ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டதுன்னு படித்தோம் இல்லையா? அது வரைக்கும் 21 வருஷங்கள். இதை குறித்து தாங்க தானியேல் அங்கே ஒரு தரிசனத்தை பார்த்து, ஐயோ ஆலயம் கட்டுறது தடையாயிடுச்சே, அதை நினச்சி தான் அவர் ரொம்ப 21 நாள் கஷ்டப்பட்டார். ஆனால் தானியேலுக்கு என்ன சொன்னார்னா, இது ஒரு நீண்ட யுத்தத்துக்கும் சத்தியத்துக்கும் ஏற்ற விஷயம்னார். அப்போது இந்த 21 நாட்கள்ங்கிறது இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எதிர்ப்பின் மத்தியில் கட்டின ஒரு நீண்ட யுத்தம் அங்கிருந்து தான். அதே சமயத்தில் இவர் கண்ட தீர்க்க தரிசனத்துக்கு விளக்கம் சொல்லும்போது, இது நிறைவேற இன்னும் நாள் இருக்கு, அநேக நாள் செல்லும் சொன்னார். ஸோ எப்படியோ தானியேல் கண்ட தரிசனத்தில் இப்போ அவருக்கு ஆன்சர் வந்தாச்சு. அதே சமயத்தில் அந்த 21 நாட்களுக்குள்ள, அந்த 21 வருஷங்களுக்குள்ள அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்பட்டது. ஓகே, ஸோ இந்த ஒரு நிழல், இந்த ஒரு சப்ஜெக்ட் நமக்கு தேவன் இதில் என்ன சொல்ல வர்றார் நமக்கு ஏற்கனவே தெரியும். அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, இது பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த ஒரு சம்பவம். அப்படின்னா என்ன அர்த்தம்? புதிய ஏற்பாட்டு காலத்து சம்பவத்துக்கு இது ஒரு நிழலாக இருக்குது. சரி, எப்படி இருக்குது, எப்படி நம்ம இதை புரிஞ்சுக்கிறது என்று சொல்லி கவனிக்கும்போது, பழைய ஏற்பாட்டில்
அங்கே ஒரு ஆலயம் கட்டப்பட்டது. கட்டப்பட்டதா? அதே மாதிரி தான் இங்கே புதிய ஏற்பாட்டிலும் இங்கேயும் ஒரு ஆலயம் கட்டப்படுகிறது. இது என்ன ஆலயம்? படிச்சிருக்கிறோம் இல்லையா? நீங்களே அந்த ஆலயம். நீங்களே அந்த ஆலயம். நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறது என்றும் அறியாது இருக்கிறீர்களா? அப்படின்னா இங்கேயும் ஒரு ஆலயம் கட்டப்படுது. சரியா? அப்போது இங்கே ஆலயம் கட்டப்படும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட ஒரு இடத்துல சொல்கிறார், நம்ம கவனிக்கிறோம். யோவான் 2:19 வாசிக்கலாம். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இந்த ஆலயத்தை இடித்து போடுங்கள், 3 நாளைக்குள்ளே இதை எழுப்புவேன் என்றார். சொல்றா பாருங்க, இந்த ஆலயத்தை இடிச்சிருங்க, 3 நாளைக்குள்ள நான் இதை எழுப்பேன். அப்போ அவர் எதை குறித்து பேசினார்னு படிக்கிறோம். அவரோ தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து பேசினார். அடுத்த வசனமே பார்க்கிறோம். அவரோ எதை குறித்து பேசினாரா? தன்னுடைய சரீரமாகிய. அப்போ அதுல ஏதோ ஒரு 3 நாளை குறித்து பேசுறார். தம்முடைய சரீரமாகிய ஆலயத்தை குறித்து. அப்போ இந்த ஆலயம் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய காலத்தில் ஆரம்பித்தாங்களா? சரி, இப்போ நம்ம தான் அந்த ஆலயம். ஏறக்குறைய முடியக்கூடிய கண்டிஷன். இப்போ நமக்கு எடுத்துக்குவோம். இப்போ இந்த ஆலயம் கட்டுவதற்கு இங்கே நமக்கு தடை இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? கட்டாயமாக இருக்கு. சரி, எது தடை? இப்போ பாருங்கள், அவங்க வந்தாங்க பாருங்கள். பென்யமீனுக்கும் யூதாவுக்கும் இருந்த சத்துருக்கள் எப்படி தடை பண்ணுறாங்களா? நாங்களும் சேர்ந்து கட்டுவோம்னு சொல்லிட்டு தடை பண்ணுறாங்க. அந்த மாதிரி தாங்க நம்மளை சுற்றிலும் நிறைய பேர் இருக்கிறாங்க. நாமளும் சேர்ந்து கட்டுவோம்னு சொல்லி வர்றது உலக ஜனங்கள் அல்ல. கவனிங்க, நம்முடைய குடும்பம் ஓரளவு குடும்பத்துக்கு கூட பார்க்கல, கூட வர்றாங்கன்னு சொல்லலாம். ஆனால் அதிகமான தடை இப்போ கடைசி காலத்தில் எங்கே தெரியுங்களா அதிகமாக இருக்கான்? சபையில் தான் இருக்கான். நம்மளை நல்ல புது சிருஷ்டி ஆகவே விட மாட்டாங்க. நல்ல குணலட்சணத்தில் வளரவே விட மாட்டாங்க. புரியுதுங்களா? அந்த மாதிரி நிறைய தடைகள். நாங்களும் கூட சேர்ந்து கட்டுவோம்னு சொல்லி வர்றவங்க தான். ஆனால் அவங்க அந்த மனநிலையில் ஆப்போசிட்டு சாத்தானுடைய மனநிலையில் இருக்கிறவங்க. ஆனால் கூட நிறைய தடை செய்வாங்க. ஆனால் அந்த ஆலயம் எப்படி 21 நாட்களுக்குள்ள 21 வருஷங்களுக்குள்ள தடை இருந்த போதிலும் கட்டி முடிக்கப்பட்டது இல்லையா? அதே மாதிரி தான் அன்புக்குரிய சகோதர சகோதரி, இந்த ஆலயம் கூட தடை இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படும். ஏன்னா இந்த ஆலயத்துக்கு நம்மெல்லாம் என்னவா இருக்கும்னு சொல்லி படிக்கிறோம். வசனம் வாசிக்கலாம். 1 பேதுரு 2:5 வாசிக்கலாம். ஜீவனுள்ள கற்களைப் போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலிகளை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். இப்ப நாம தான் பரிசுத்த ஆசாரிய கூட்டமாக ஒரு தேவனுக்கு பிரியமான பலியாக கட்டப்பட்டு வரோம். இப்போ அதுக்கு கிறிஸ்து தாமே தலைக்கு மூளைக்கல். அந்த திருச்சபை 1,44,000 பேர். அப்படின்னா இந்த ஒரே சபை தான். ஆனால் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னைக்கு இந்த சபையை ஆரம்பித்தாரோ அன்னையிலிருந்து இது வரைக்கும் ஒரே சபையா 7 சபையா? இப்போ நமக்கு தெரியும் இல்லையா? ஒரே சபையா 7 சபையா? ஒரே சபை ஆனால் 7 சபை அல்லது 7 சபை அல்லது அதே தான் ஒரே சபை. இது சொன்னால் கொஞ்சம் குழப்பமாக இருக்குல்ல? சபை ஒன்று தான், நல்லா புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த சபை ஒன்று 7 காலங்களில் வாழ்ந்த தேவனுடைய திருச்சபையின் பிள்ளைகளாக வேதம் அந்த வரலாற்று அடிப்படையில் இருக்கக்கூடிய சில ஈவெண்ட்ஸ் சம்பவங்களின் அடிப்படையில் தேவனே பிரிச்சிட்டார். முதல் சபை, 2ஆம் சபை, 3ஆம் சபை. இப்போ நம்ம இருக்கிறது எத்தனாவது சபை? 7ஆவது சபையில் இருக்கணும் இல்லையா? அப்போது ஒவ்வொரு சபையினுடைய காலகட்டங்கள்லையும் தேவன் என்ன செஞ்சார் தெரியுங்களா? அந்த சபை மக்களுக்கு ஒரு மீட்பு கொடுத்துட்டே தான் வந்தார். தடை இருந்தது, ஆனால் தடையை மீறி அவர்கள் சபையாக மாறுவதற்குரிய காரியங்கள் எல்லாம் பண்ணிட்டாங்க. இப்போ கடைசி காலத்தில் நமக்கும் நிறைய தடை இருக்குது. இல்லை விசேஷமாக அதில் கவனித்து பாருங்கள். எப்படி 3ஆவது வருஷம் ஒரு தடை வந்ததோ அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய தடை ஆலயம் கட்டுறதுக்கு கவனித்து பார்த்தீங்கன்னா 3ஆவது சபையில் தாங்க பெரிய தடை வந்துச்சான். அதை நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா? 3ஆவது சபை என்ன சபை? எபேசு, அப்புறம் சிமிர்னா, அப்புறம் பெர்கமு படித்தோம் இல்லையா? அப்போ அதில் தான் நம்ம கவனித்து பார்க்கும்போது 3ஆவது சபை பாருங்கள். உன் கிரியையில் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறேங்கிறான். அப்போ 3ஆவது சபையினுடைய காலத்திலேயே
சாத்தான் சிங்காசனம் போட்டு உட்காந்துட்டானா. 4ஆம் சபையில் உச்சகட்டத்தில் இருந்தான். படிக்கிறோம் இல்லையா, அந்தி கிறிஸ்து சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ இது கொஞ்சம் இது வந்து புரிந்து கொள்வதற்கா. பட் அது எது எப்படி இருந்தாலும் 7 சபையினுடைய காலத்திலும் தேவன் ஒவ்வொரு சபைக்கும் ஒரு மீட்பு கொடுத்தார். நல்லா புரிஞ்சுக்கலாம். அதனால தான் சொன்னார், 3 நாளைக்குள்ளே நான் வந்து என்ன செய்வேன், இந்த சபையை நான் இழுத்து கட்டிடுவேன். அப்படின்னா அந்த 3 நாள் அப்படிங்கிறது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட 2 நாள் இருந்துட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். அதே மாதிரி தான் 2000 வருஷம் கழித்து 3000 வருஷம் வரும்போது அவருடைய சபை உயிர் தெழுப்பப்படுது. இன்றைக்கி அது நடந்துட்டு இருக்கிற விஷயம். அப்போ அந்த 3 என்பது ஒரு ரட்சிப்பினுடைய நம்பர், ரிடம்ஷன், மீட்பினுடைய நம்பர். நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது 7 சபை, புரியுதுங்களா, 7 சபையினுடைய காலகட்டத்திலையும் தேவன் ஒவ்வொரு சபைக்கும் அவர் மீட்பு கொடுத்தாராம். அப்படி மீட்பு கொடுக்கும்போது சபை என்னாச்சு தெரியுங்களா, 12ல் ஆரம்பித்து 1,44,000 வந்து நின்றுச்சு. இது எப்படி 12,44,000 ஆச்சு? பெருகுச்சு. பெருக்கினா தானே 1,40,000, 12 144, அப்படி தானே 1,44,000. இதைத்தான் யோவான் ஸ்நானன் சொல்லும்போது அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும்னார். அப்போ திருச்சபை பெருகணுமா? அப்போ தேவனுடைய திருச்சபை 12ல் ஆரம்பித்து அது அப்படியே பெருகி 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 1,44,000 ஆன மாதிரி 7 சபையினுடைய காலம் ஒவ்வொரு சபையிலையும் அவர் மீட்பு கொடுத்துட்டே வந்தார். அந்த மீட்புடைய நம்பர் 3, சபையினுடைய நம்பர் 7. இதை 3ஐயும் பெருகி பார்த்தோம்னா 21 நாட்கள் அல்லது 21 வருஷங்கள். இந்த 21 வருஷங்கள் எதை நமக்கு அடையாளப்படுத்துதுன்னா ஒட்டுமொத்த சுவிசேஷ யுகம். இதில் தான் 7 சபை இருக்கு. இந்த 7 சபையில் ஒவ்வொரு சபைக்கும் தேவன் மீட்பு கொடுத்துட்டே வர்றார். அப்போ 7ஆம் சபைக்கும் அவர் மீட்பு கொடுக்குறார். அப்போது இதை அப்படி செய்யும்போது அங்கே தானியேல் அங்கே சொல்லும்போது பாருங்கள், பெர்சிய ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் என்னோட எதிர்த்து நின்னா. இது யாரை குறித்து? சபை கட்டக்கூடாதபடிக்கு எதிர்த்து நிற்கிறது யாருங்க? சாத்தான் தான். அப்போ சாத்தான் எதிர்த்து நிற்கும்போது அங்கே நமக்கு துணையாக வந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, யார் வந்ததான்? மிகாயேல் இல்லையா? மிகாயேல் துணையாக வந்தார் அன்னைக்கு. அதே மாதிரி தாங்க இன்றைக்கும் கடைசி கால சபையாய் முடிகிறதுக்கு உதவியாக சாத்தானுடைய கிரிகள் எதா இருந்தாலுமே அதை தடை செய்து தன்னுடைய திருச்சபையை முடிக்கிறதுக்கு இங்கேயும் யார் தான் வந்திருக்கிறது? மிகாயேல் தூதன் தான். இதை வந்து நம்ம ஏற்கனவே குத்து விளக்கு சப்ஜெக்டில் படிச்சுக்கிறோம். ஜெருபாபேலின் கைகளே இதுக்கு அஸ்திபாரம் போட்டது, ஜெருபாபேலின் கைகளே அதை முடித்து தீர்க்கும். அது மட்டும் இல்லை, வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம் இல்லையா, அந்த 7 குத்து விளக்குக்கு நடுவில் நிலையங்கி தரித்து ஒருத்தர் நிற்கிறார், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. படிச்சிருக்கோம் இல்லையா? அந்த 7 சபைகளையும் அவர் கண்காணிக்கிறார். 7 சபைகளுக்கும் அவர் இடத்திலிருந்து பரிசுத்தாவி அங்கே போனது. அது நிமித்தம் சபை கட்டி முடிக்கப்படும். இது என்ன விசேஷம்னா, அன்னைக்கு எப்படி அந்த 21 நாட்களும் தடை இருந்தது, ஆனால் அந்த தடையை மீறி அதே 21 நாட்கள் கட்டி முடிக்கப்பட்டது. அதே தான் இன்றைக்கும் சபை என்னைக்கு தேவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆரம்பித்து வச்சாரோ அன்னையிலிருந்து இது முடிக்கிற வரைக்கும் தடை இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் என்ன தடை இருந்தாலும் அது கட்டி முடிக்கப்படும். இதை நீதிமொழிகளின் புத்தகத்தில் படிக்கலாம். பாருங்க, நீதிமொழிகள் 9:1-2 வாசிக்கலாம். ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்து தான் கொழுத்த ஜந்துக்களை அடித்து திராட்சரசத்தை வார்த்து வைத்து, பாருங்க, திராட்சரசத்தை வார்த்து வைத்து தன் போஜன பந்தியை ஆயத்தப்படுத்தி. அதில் பார்த்தீங்கன்னா ஞானம் தன் வீட்டை கட்டி தன் 7 தூண்களையும் சித்திரம் தீர்த்திருக்கு. இப்போ நம்ம 7வது தூண் இப்போ இன்ஸ்கிரைப் நடந்துட்டு இருக்குது. இங்கே நமக்கு தேவனுடைய பிரதான குணலட்சணங்கள் இந்த 7வது சபையில் சித்திரம் தீர்க்கப்பட்டு கொண்டிருக்கு. இப்போ இதைத்தான் அவர் கொளுத்த ஜண்டுகளை அடுத்து தன் பணிவிடைக்காரர்களை அனுப்பி பட்டணத்தின் உயர்ந்த மேடைகள் நின்று யாரெல்லாம் புத்தி நின்று வாங்க கூப்பிட்டார் இல்லையா? இதே தானே நீதிமொழிகள் இன்னொரு வசனம் கூட படிச்சிருக்கிறோம். எவன் பேதையோ அவன் என்கிட்ட வாங்க. நீதிமொழிகள் 1ஆம் அதிகாரத்திலே இருக்கும். ஞானம் வந்து வீதிகளின் சந்துகளின் நின்று கூப்பிடுகிறது. யார் இந்த ஞானம்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இந்த ஞானம். இன்னைக்கு கடைசி காலத்தில் அவருடைய பிள்ளைகளை அவர் இப்படி தான் கூப்பிட்றாராம். கடைசியாக அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இந்த ஆலயம் எப்படி கட்டி முடிக்கப்படும் போது பாருங்கள், நீ இந்த பனிமுட்டைகளை எடுத்து எருசலேம் இருக்கும் தேவாலயத்துக்கு கொண்டு போ, அங்கே தேவனுடைய ஆலயத்தில் அதில் ஸ்தானத்தில் வைன்னு சொல்லி எடுத்து கொடுத்தார் இல்லையா? அந்த ஏற்கனவே படிச்சுக்கிற தேவாலயத்து பாத்திரம் எல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. அப்புறம் பின்னாடியும் இவர்கள் கட்டுவதற்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது
அந்த தேவாலயத்தை எப்படி கட்ட வேண்டிய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அதை எப்படி முடிக்கிறார் பாருங்க. அப்பொழுது சேஸ்பாத்சார் வந்து எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்தின் அஸ்திவாரத்தை போட்டான். இந்த சேஸ்பாத்சாருங்கிற வார்த்தை கவனிங்க, ஜெருபாபேலுக்கு இன்னொரு பேர் தான் சேஸ்பாத்சார். நல்லா புரிஞ்சுக்கலாம், சரியா? அவர் தான் இந்த ஆலயத்தை வந்து அஸ்திவாரம் போட்டார். அந்நாள் முதல் கவனிங்க, இது எப்படி இந்த வசனம் எப்படி முடியுது பாருங்க. இந்நாள் இதுவரைக்கும் அது கட்டப்பட்டு வருகிறது, அது இன்னும் முடியவில்லை. அப்போ சொல்லும்போது சேஸ்பாத்சார் வந்து அஸ்திவாரம் போட்டார், அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கட்டிட்டு இருக்காங்க, அது இன்னும் முடியலையா. அந்த வசனத்தை அப்படியே ஆவிக்குரிய பொருளை இப்போ நமக்கு எடுத்து வச்சிட்டிங்கன்னா நமக்கு சரியாக பொருந்தி வரும். பாருங்கள், இயேசு கிறிஸ்து காலம் ஜெருபாபேல், அந்த சப்ஜெக்ட் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அவருடைய காலத்தில் இந்த அஸ்திவாரம் போடப்பட்டு இது கட்டப்பட்டு வருகிறது. இப்போ இந்த வசனம் எப்படி நமக்கு சொல்லுதுன்னா அது இன்னும் முடியல. ஏன்? இன்னும் சில கற்கள் இங்கே ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. கொஞ்சம் லேட் ஆகுது. அது ஏன் லேட் ஆகுது? இதைத்தான் பேதுரு எழுதுகிறார். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தேவன் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவனும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல், அந்த வார்த்தை நமக்கு ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கும், நாம் இன்னும் சில மனம் திரும்ப வேண்டியதெல்லாம் இருக்கான். அப்போ தான் இந்த ஆலயம் ஒரிஜினலாக கட்டி முடிக்கப்படும். இன்னும் நம்ம சில நல்ல குணாச்சனங்களுக்கு வர வேண்டியது இருக்குது. இன்னும் நம்ம வந்து தேவனிடத்தில் அதிகமாக திரும்ப வேண்டியிருக்கு. தேவனுடைய சத்தியங்களை தெரிஞ்சுட்டோம், இன்னும் திரும்பலையா தேவன்கிட்ட. சத்தியங்களை தெரிஞ்சுக்கிட்டோம், எல்லாமே படிச்சுட்டோம். ஆனால் தேவன்கிட்ட திரும்புறதுங்கிறது என்னது? அவரிடத்துல நம்ம நோக்கி பார்த்து அவருடைய கேரக்டர் நம்மக்கிட்ட வாங்கிறது. அது ஒரு சிலர் வாங்கிட்டாங்கன்னா இந்த தாமதம் கம்ப்ளீட்டாக செட்ரைட் ஆயிரும். ஆலயம் தடை இருக்கும் போதே கட்டி முடிக்கப்படும். அது தேவனுக்கென்று முழுமையாக அது எழும்பப்படும் என்பதை குறித்து இது வந்து ஒரு நீண்ட யுத்தத்துக்குரிய ஒரு தீர்க்க தரிசனம். அதனால தான் தானியேலுக்கு இது வெளிப்படுத்தப்படும் போது ரொம்ப மன வருத்தப்பட்டார். ஏற்கனவே ஆலயம் முடிஞ்சு போச்சு, மறுபடியும் ஆலயம் கட்டுவதுக்கு தடை வந்துருச்சே அப்படின்னு அவர் ஆதங்கப்படும் போது தேவதூதன் சொல்றார், இல்லை, பெர்ஷியாவின் அதிபதி இதையெல்லாம் கட்டுறதுக்கு தடையாக இருந்தால் கூட மிகாயேல் வந்துடுவார் பக்கத்தில். அவர் வரும்போது, அவர் துணையாக வரும்போது டோட்டலாக இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படும். இன்றைக்கி மிகாயேல் ஏற்கனவே வந்தாச்சு, தன்னுடைய பராக்கிரமத்தை பண்ணிகிட்ருக்கார். ஸோ அவருடைய ஆலயம் எப்படி அந்த 21 நாட்களுக்குள்ளே முடிஞ்சதோ அதே மாதிரி இந்த சுவிசேஷ யுகத்துக்குள்ளே இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படும். இது தேவன் நமக்கு சொல்கிற மிகப்பெரிய ஆறுதலான ஒரு தீர்க்க தரிசனம். அதனால் இப்போ நம்ம அந்த ஆலயமாக தான் வந்திருக்கோம். நிறையா தடைகள் நம்மளை சுற்றில் இருக்கு, எதை குறிச்சும் கவலைப்பட வேண்டான்ட்டார். ஏன்னா மிகாயேல் கூட இருக்கார். இந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படும், அதுக்குரிய ஏற்பாடுகளை அவர் செஞ்சிருவார். ஸோ நாம் ஆலயம் ஆகிறதுக்கு நம்ம என்ன முயற்சி செய்யணுமோ அதை நம்ம தொடர்ந்து செய்து கொண்டு வருப்போமாக. சரிங்களா? தேவன் தாமே இந்த வசனங்களை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருவாராக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவன் தாமே கேட்ட சத்தியத்தின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை சீர்படுத்தி வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் சத்தியங்களை நமக்கு வெளிப்படுத்தின பிதாவாகிய தேவனுக்கு கிறிஸ்துவுக்குள்ளாக நன்றிகளை எடுத்துக்கொண்டு இந்த நாளுக்குரிய நிறைவு ஜெபத்துக்குள்ளாக நாம் கடந்து வருவோம். நம்முடைய அன்பு சகோதரர் ராஜேந்திரன் அவர்கள் நம்மை ஜெபத்திலே வழிநடத்துவார். நம்முடைய மூத்த சகோதரர் வேத வசனத்தின் அடிப்படையில் நமக்கு ஆசீர்வாதம் வழங்குவார்கள். ஜெபம் செய்வோம். இரக்கமும் மனொருக்கமும் நீடி சாந்தமும் மிகுந்த கிருபையும் நிறைந்த நல்ல பிதாவே, எங்கள் வாழ்நாளில் ஒரு நாளை கூட்டி கொடுத்தமைக்காக ஆண்டவர் இயேசு மூலம் நமக்கு துதிகளும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுத்துக்கிறோம். தாப்பனே, நாள்தோறும் உடைய சத்திய பாதையில் மீதியின் பாதையில் நடப்பதற்கு எல்லோருக்கும் கிருபை செய்யும் தாப்பனே. சாத்தானின் சோதனைகளையும் தந்திரங்களையும் மேற்கொள்வதற்கும் உடைய வார்த்தையை விசுவாசித்து கீழ்ப்பணிந்து நடக்கிற பிள்ளைகளாய் என்றென்றைக்கும் இருக்கும்படி செய்வதற்கும் கேட்ட சத்தியத்தின்படி எங்கள் வாழ்க்கையை சீர்படுத்தி வாழ்வதற்கு எல்லோருக்கும் கிருபை செய்யும் தாப்பனே. சகல துதியும் கனமும் மகிமையும் நீர் வருவிக்க செலுத்துகிறோம். ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகரும் ராஜாவிற்கு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவுள்.